தப்பா பேசினா மன்னிச்சிடுங்க, நான் தப்பா பேசல. அது சில நேரம் உண்மை வலிக்கும். நீங்க ஊர் பேர் தெரியாதவங்க எல்லாம் விஸ்காம் படிச்சா ரோட்ல நின்னா யாரெல்லாம் இங்க இருக்கிறவங்க கூப்பிட்டு நீங்க தலைமையா இருக்கவா, இது உன்னோட வேலையா? தயாரிப்பாளர் சங்கம் அவர்களுடைய சங்கத்தை ஒழுங்கா நடத்தி இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை ஏன் வருது? நீ எங்க சங்கத்தை நடத்த வர, உங்க வீட்டை நீ ஒழுங்கா பண்ணிருந்தீங்கன்னா எங்க குடும்பத்துல ஏன் இந்த பிரச்சனை வருது? எங்க குடும்பத்தை நீங்க பிரிஞ்சிருக்கீங்க. தயாரிப்பாளர்கள் ஒன்றிணைத்து இருந்தா இந்த இண்டஸ்ட்ரி அவங்க கண்ட்ரோல் இருக்கும். அவங்க பிரிஞ்சு இருக்கிறதால நாங்க ஒன்னா இருக்கிறத பார்த்து உங்களுக்கு கோபம் வருது. அப்ப எங்களை பிரிக்க நினைக்கிறீங்க. இது சரியா? இது சரியா? நீங்க சொல்லுங்க, எங்க தவறு என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஆனா ஒரு கட்டம் வரைக்கும் தான் இதெல்லாம் பொறுத்துக்க முடியும். வாழ்க்கைக்கும் வயிற்றுக்கும் பிரச்சனை வருதுன்னா அங்க சட்டமும் செல்லாது, நீதியும் செல்லாது. பசிதான் ஜெயிக்கும். அது ஒரு அளவு வரைக்கும் தான். நாங்க எத்தனை தடவை சொல்றது, நாங்க எங்க என்ன தப்புன்னா இன்னைக்கு எங்க மேல கேஸ், நாங்க அங்க அடிச்சாங்க. என்ன ஒரு பொய்யான தகவலோட ஒரு நீதிமன்றத்துக்கு போறீங்க? இதெல்லாம் சரியா? தயாரிப்பாளர் சங்கத்துல நிர்வாகிகள் கேட்கிறோம், இது சரியா? யார் அடிச்சாங்க? ஒரு பொய் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போய் கொடுத்து அதை ஒரு கேஸ் ஆக்கி இன்னைக்கு நீதிமன்றத்துல நான் எங்களுக்கு சம்மன் வந்திருக்கு, நீங்க வரணும். யார் ஒரு இடத்துல ஒரு தகராறு இருந்ததா? அப்போ ஏதோ ஒரு பேப்பரை ரெடி பண்ணி என்னதான் பிரச்சனைன்னு தெரியாம நீங்க எங்களை மாறி பண்ணிட்டே இருந்தா, மறுபடியும் நாங்க சொல்றேன், விஷால் சாருக்கு சொல்றேன், நீங்க நடிகர் சங்க பொதுச் செயலாளராக இருக்கீங்க, பெப்சியோட தப்பு இது, நீங்க தப்புன்னு நீங்க சொல்லுங்க சார், நாங்க சரி பண்ணிக்கிறோம். சகோதரர் விஷால் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்காரு. இப்ப நீங்க ஒரு நடுநிலைமையான இடத்துல இருக்கீங்க. எங்க 2 பேருக்கும் தகராறு, பெப்சிக்கும் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீங்க தான் இந்த உண்மையான எஜமானர். நீங்க தான் இப்போ ரவிஜா சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு படம் வெற்றி அடைந்தா 80% பணமும் புகழும் உங்களை தான் சேரும். அது இன்னொரு 10% டைரக்டர், கேமராமேன், அவங்க எல்லாம். ஒரு 10% தான் தொழிலாளருக்கு சேரும். அப்ப உண்மையான எஜமானர்கள் யாருன்னா நடிகர்கள், நீங்க தான். அப்ப நாங்க இங்க அடிச்சுட்டு நிக்கிறோம், எதுவுமே நடக்காத மாதிரி நீங்க வேடிக்கை பார்த்துட்டீங்கன்னா என்ன? எல்லா நடிகர் சங்கத்தையும் சொல்றேன், ரஜினி சாரையும் கேட்கிறேன், கமல் சாரையும் கேட்கிறேன், விஜய் சாரையும் கேட்கிறேன், அஜய் சாரையும் கேட்கிறேன், நான் எல்லாரையுமே கேட்கிறேன். இப்போ ஒரு குடும்பம் இருக்கு, என்ன உங்க பிரச்சனை இருக்கு? செல்வமணி நீ பண்ண தப்புன்னு சொல்லுங்க, இல்ல முரளி சார் நீங்க பண்ண தப்புன்னு சொல்லுங்க. நாங்க இங்க அடிச்சுட்டே இருந்தோமா, ஏதோ பண்ணீங்க, நாங்க மட்டும் எங்க வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அது சரியா இருக்குமா? அது தயவு செய்து, ஏன்னா இன்னொரு அமைப்பு உருவாக்கி அவங்க ரெடி ஆனாங்கன்னா எங்களை ரோட்ல விட்ட மாதிரி அன்னைக்கு இதே 3000 தொழிலாளர்களை 97 ரோட்ல விட்ட சுருட்டம் வந்தது. அன்னைக்கு எங்க கூட ஒரு 200 டைரக்டர்ஸ் கூட இருந்தாங்க. கூட இருந்ததால அந்த 3000 பேரை ஒரு யூனியன்ல நாங்க பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள மறுபடியும் கொண்டு சேர்த்தோம். இன்னைக்கு எந்த டைரக்டரும் கூட இருக்காங்க? யார் இருக்காங்க உங்க கூட? அன்னைக்கு ஒரு தொழிலாளர் பிரிவுக்குள்ள ஒரு மோதல் வந்தது. அன்னைக்கு டைரக்டர்ஸ் யூனியன், கேமராமேன் யூனியன், இவங்க எல்லாம் ஒரு அணியா இருந்து செயல்பட்டாங்க. இப்ப 23 ஒர்க் பண்ற யூனியன்ல இருக்கிற யார் இதை எதிர்த்து போராடுறாங்க? எந்த சங்கம் இங்க வெளியே நிக்குது? எங்க மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை, பொய்யான தகவல்களோட வழக்கு போடுறத, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, இதெல்லாம் நிறுத்திட்டு உங்களுடைய உண்மையான பிரச்சனையோட வாங்க. எங்க பிரச்சனையை நாங்க சரி பண்ண தயாரா இருக்கோம். அதை மீறி எங்க வாழ்க்கைய நீங்க அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நான் அழியும் போது யார் அழிஞ்சா என்ன அப்படிங்கிற நிலைமை வந்துடும். இதுதான் நடக்கும். தண்ணி போகுது, 1 அடி போகுது, 2 அடி போகுது, 3 அடி போகுது, நான் இதுவரைக்கும் நிக்குது, நான் எக்கி நிக்கிறேன். ஏன்னா நான் மூச்சு விடணும் இல்லையா? மேல போகும்போது நான் என்ன பண்ணும்? கை கால நான் ஆட்ட தான் செய்யணும். ஏன்னா அப்பதான் நான் மேல வர முடியும். இதுதான். அப்ப தொழிலாளர்கள் இங்க 25,000 பேர் இருக்காங்க. உங்களோட 50 வருஷமா அவங்களோட பணிபுரிஞ்சிருக்காங்க. பல கோடிகளை நீங்க எங்களுக்கு தர வேண்டியிருக்கு. பல கோடிகள் தயாரிப்பாளர் சங்கம் உட்பட, தயாரிப்பாளர் சங்கமே எங்களுக்கு பாக்கி இருக்கு. அதுல இருக்கிற உறுப்பினர்கள் பாக்கி இருக்காங்க. இதையெல்லாம் கொடுத்து நாங்க பணம் கொடுக்கலன்னு சொல்ல, 80% எங்களுக்கு சம்பளம் வந்திருக்கு. 20% அப்படி இப்படி நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி, எத்தனை தடவை படம் ரிலீஸ் ஆகும்போது எங்களை பேச்சுவார்த்தை பண்ணி எங்ககிட்ட நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி எங்களோட சம்பளத்தை இது வரைக்கும் வராத செக்குகள் எங்கிட்ட இருக்கு. வந்த செக்குகள் என்ன பல கோடி இருக்கு, வராத செக்குகளும் சில கோடி இருக்கு. அப்ப நாங்க 1 கோடி எங்ககிட்ட செக்கு இருக்கும்போது நீங்க 10,000 தொழிலாளர்களுடைய உழைப்பு அங்க பணம் கொடுக்கப்படாம இருக்கணும். அது 1 கோடி இல்ல. விஷால் சார் 5 கோடி விட்டு கொடுத்தாருன்னா ஒரு படத்துல அவர் வாங்குற சம்பளத்துல ஒரு பங்கு. ஆனா நாங்க 1 கோடி விட்டு கொடுக்கறோம்னா 10,000 தொழிலாளர்கள் 1000 ரூபாய் விட்டு கொடுக்குறாங்க. அதை நீங்க உணர்ந்துக்கணும்.
1 கோடி அங்க இல்ல, 10,000 தொழிலாளர்கள் அங்க. அப்போ இதையெல்லாம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நாங்க வந்துகிட்டு இருக்கோம். மறுபடியும் நீங்க பிரச்சனையை வந்து சரி பண்ணாம அது மறுபடியும் கீறி புண்ணாக்குனீங்கன்னா அது சரியா வராது. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு விபத்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை தயவு செய்து நாமளும் கேட்டுக்கிட்டே இருக்கோம். நான் பல மேடைகளில் நான் சொல்லியிருக்கேன், என்ன பிரச்சனை, உங்க பிரச்சனை எங்களுக்கு சொல்லுங்க, எங்க சைட்ல ஏதாவது தவறு இருந்தா நாங்க அதை திருத்திக்கிறோம். பெப்சியோட சைட்ல இல்ல என்னோட தனிப்பட்ட முறையில உங்ககிட்ட பேசும்போது தவறோ இல்ல செயல்முறையில் தவறோ இருந்தா சொல்லிங்க, மாத்திக்கலாம். ஏன்னா 50 வருஷமா ஒரே குடும்பமா இணைந்து வாழ்ந்திருக்கும். சில நேரம் சின்ன சின்ன பிரச்சனை வந்திருக்கும். அப்படின்னா இது வரைக்கும் எந்த பதிலுமே இல்லை. அப்ப பதில் இல்லாம எனக்கு சம்பளம் இல்லாம ஒரு கூலிக்காரன் கிடைப்பான் நீ நினைச்சினா, இன்னைக்கு சம்பளம் இல்லாம கூலிக்காரனா கொஞ்சம் பேர் வரலாம். ஆனா நாளைக்கு நீ அவன் சம்பளம் கொடுத்து தானே ஆகணும். ஏற்கனவே ஆர்கனைஸ்டா இருக்கிற ஒரு படையோட ஒரு சின்ன கருத்து வேற்றுமையும் இல்ல கருத்து வேறுபாடா இருக்கும்போது அதை சரி செய்யாம, அமைப்பே இல்லாம, ஒழுங்கே இல்லாம ஒரு படையோட நீ போரிட்டினா என்ன நடக்கும்? அது வந்து விபத்து தான் நடக்கும். அது நம்மளையும் கொஞ்சம் பாதிக்கும். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ராதாரவி சார் சொல்லும்போது சொன்னாரு, ஏற்கனவே 97ல ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ எங்களுக்கும் பெப்சிக்குமே பிரச்சனை வந்தது. நான் பெப்சி பேசணும்னு சொன்னேன், ஐயோ நீ கூட பெப்சி தானே நின்னாரு. ஆமா சார், அன்னைக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்தது. அந்த பிரச்சனை வரும்போது அதை பேசி தீர்க்க ட்ரை பண்ண முடியல. அப்போ சண்டை வந்தது. சண்டைக்கு அப்புறம் சமாதானமாய் பேச்சுவார்த்தையை சேர்த்து எல்லாரும் ஒன்று சேர்த்து ஒரே குடும்பமாய் இன்னைக்கு வந்து 30 வருஷமா நாங்க ஒரே குடும்பம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வரும்போது என்ன பிரச்சனை, நமக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே தீர்க்க முடியும். நான் பெப்சி பிரசிடண்டா வரும்போது இப்ப என் மேல வந்து நிறைய பேர் நீங்க சொன்னீங்க, என் மேல கொஞ்சம் பேருக்கு வருத்தம் கூட இருக்கும். சம்மேளனத்தில் இருக்கிற சங்கங்கள்ல சிலருக்கு என் மேல வருத்தம் கூட இருக்கும். என்ன இது மாதிரி அமைதியா இருக்காங்களே, எந்த எதிர்ப்பும் இல்லாம இருக்காங்களே. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல 97ல இது மாதிரி ஒரு பெரிய சண்டை நடக்கும். நான் கூட அதுல ஒரு பார்ட்டியா இருக்கேன். பார்ட்டியா வரும்போது சின்ன வந்து ஒரு மாசம் அப்படியே நடந்துட்டே இருக்கு. அப்ப அரசாங்கம் தலையெடுத்து முடியல வருது. அப்போ வந்து 2ஆ பிரிகிற சூழ்நிலை வரும்போது இப்போ ரஜினி சாரு, கமல் சாரு இவங்கெல்லாம் வந்து பாலச்சந்தர் சார்ட்ட பேசி, சார் என்ன பிரச்சனை, ஏன் சார் இது ஒரு அமைதியின்மை இருக்க ஏன்? அப்போ வந்து பாலச்சந்தர் சார் ஒரு கண்டிஷன் சொன்னார். என்னன்னா, பெப்சியோட தலைமை வந்து மன்னிப்பு கேட்கணும், எங்களை அவமானப்படுத்திட்டாங்க, எங்களை மன்னிப்பு கேட்கணும், அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு. சரி ஓகேன்னு அதுக்காக இப்போ ஃபில்ம் இன்ஸ்டியூட்ல இப்போ டைடல் பார்க்கிற இடத்துல அப்போ வந்து காட்டேஜஸ் இருந்தது. ஃபிலிம் இன்ஸ்டியூட் சார்பாக காட்டேஜ், ஃபிலிம் நகர் சார்பாக காட்டேஜ் இருந்தது. அதில் வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு தயார் பண்ணி சம்மேளனத்தின் சார்பில் பெப்சி விஜயன், அதனோட நிர்வாகிகள் அவங்களாம் வந்திருந்தாங்க, ஒரு 5 பேர். நடுநிலைமை வகிக்கிற கமல் சார், ரஜினி, சத்யராஜ், பிரபு, கார்த்திக், இவங்க 5 பேர் வந்து எங்களுக்கு ஒன்று சேர்க்கிற ஒரு இதுவா எங்க சைடில் வந்து பாலச்சந்தர் சார், பாரதி ராஜா, நான், வி சேகர், பாலு மகேந்திரா, யார்கண்ணன், இவங்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு எல்லாம் பேசி முடியும் போது எல்லாம் ஒரு சுமூகமான நிலைக்கு வந்தது. வரும்போது ஒரே வந்து பாலச்சந்தர் சொன்னாரு, சார் எல்லாம் சுமூகமாயிடுச்சு, விஜயன் வந்து ஒரு சாரி சொன்னா ஓகே சார். உடனே விஜயன் சார் வந்து ரொம்ப ரிவோல்ட் ஆயிட்டார். நோ நான் சொல்லல, ஓகே சார், நான் சொன்னா மெம்பர்ஸ்லாம் தீக்குளிச்சிருவாங்க அப்படின்னு. அங்க அப்படியே பிரேக் ஆயிடுச்சு. இன்னும் ரஜினி சார் சொல்றாரு, நோ, அவர் ரஜினி சார் கோவம் வந்துடுச்சு. அப்படியா, ஓகே, நீங்க இனிமே நாங்க ஒன்றும் பண்ண முடியாது பாரதி, நீங்க உங்களால் முடிச்சு அப்படின்னு அது பிரேக் ஆயிடுச்சு. இது ஒரு சம்பவம். அடுத்த ஒரு சம்பவம் நடக்கும்போது நாங்களும் நடத்துறோம். அது போல ஆண்டாள் தேட்டர்ல நடந்து அதுக்கு முதல் நாள் ஒரு மீட்டிங் நடக்குது. சரி வந்து ரொம்ப சிரமமா இருக்கு, ஒரே நம்மளே டைரக்ஷன் பண்ண வந்தோமா, நம்ம யூனியன் நடத்த வந்தோமா, அப்போ எல்லாரும் சேர்ந்துலாம் நம்ம எல்லாரும் வந்து உட்காந்து பேசி ஆண்டாள் தேட்டர்ல பேச்சு இதெல்லாம் சேர்ந்து மறுநாள் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி சேர்த்துடலாம் அப்படின்னு வரும்போது, அப்போ வந்து சமாதான பேச்சுவார்த்தைன்னு கொஞ்சம் பேர் பொஜ்ஜியோட ரத்னம் தலைமையில் கொஞ்சம் பேர் வந்தாங்க. வரும்போது அந்த அவங்களோட இருந்த மெம்பர் இங்க கொஞ்சம் பேர் இருக்க, அவங்களோட அடிதடி ஆயிட்டு மொத்த பெரிய ரணகலம் ஆயிடுச்சு. பாலச்சந்தர் சார்லாம் ஓடி வந்து பாத்ரூம்ல இருக்க மாதிரி ஆயிடுச்சு. அப்பதான் ராதாரவி சார் அப்ப அன்னைக்கு வந்து நின்று எல்லாரையும் வந்து சேவ் பண்ண முடிச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சு,
மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா அது வரைக்கும் 10 பேர் 20 பேர் இருந்த டைரக்டர்ஸ் மறுநாள் வந்து 300 பேர் 400 பேர் வந்து இறங்கிட்டாங்க. இனிமே நோ மோர் காம்ப்ரமைஸ். இது ரெண்டும் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸா நான் நேரடியா சந்திச்சேன். அப்போ அந்த தவறை நம்ம பண்ணக்கூடாது. அன்னைக்கு வயலன்ஸ் இல்லாம இருந்தா சாதாரணமா போயிருக்கும். ஜாயின் பண்ண 2 வருஷம் எல்லாரும் சிரமப்பட்டு இந்த சைட்ல சிரமம் அந்த சைட்ல சிரமம். அப்போ வந்து இது இல்லாம போயிருக்கும் அப்படின்னு. அப்போ ஒண்ணு நான் தப்பு பண்ணனா சாரி சார், என்ன தப்பு சாரி, நான் ரெடி. ஏன்னா நான் இல்ல, என் பின்னாடி 25,000 தொழிலாளர் இருக்காங்க. இந்த 25,000 தொழிலாளர் வாழ்க்கை பெருசா என் ஈகோ பெருசான்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வாழ்க்கை தான் எனக்கு பெருசு. அதனால நான் தப்பு பண்ணிட்டா சாரி சார், ஓகே, இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் நம்ம மெம்பர்ஸ் வந்து சார் அங்க ஷூட்டிங் நடக்குது, இவங்க எல்லாம் பண்றாங்க, அங்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம போனோம். நம்ம போலாம். நம்ம போகும்போது நம்மளோட வர்றவங்க யாராவது அன்னைக்கு ஆண்டாள் தட்டில் நடந்த மாதிரி யாராவது அடிச்சாங்கன்னா இல்ல தகராறு நடந்துச்சுன்னா அது ஒரு வன்முறையை தூண்டி மறுபடியும் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டு அது மறுபடியும் ரணகலம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாரையும் பொறுமை காத்து வேண்டாம் வேண்டாம் அது சரியாகாது, நம்ம பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து எல்லாரையும் சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி வந்துடும். இப்போ நான் அது போல இப்போ நம்ம கிட்ட இருக்கவங்க கூட கொஞ்சம் பேருக்கு என் மேல வருத்தம் இருக்கு, சில யூனியன்ல என் மேல கொஞ்சம் வருத்தம் இருக்கு. அதை நான் என்ன நினைக்கிறேன்னா, எங்க அப்பா என்ன திட்டிகிட்டே இருப்பார், என்ன அடிச்சுட்டே இருப்பார். ஆனா எங்க அப்பா இறந்த பிறகுதான் எங்க அப்பாவோட அருமை எனக்கு தெரிஞ்சது. எங்க அப்பா அடிச்ச ஒரு அடியும் தான் நான் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு உண்டான காரணம் அப்படின்னு நான் உணர்ந்துருக்கேன். அது போல என் மேல வருத்தத்துல இருக்க கொஞ்சம் சோழால் நீங்க உணர்ந்துப்பீங்க. நிச்சயமா நான் இல்லாத காலகட்டத்துல செல்வமணின்னு ஒருத்தர் இருந்து நம்ம வாழ்க்கையை சரி பண்ணா நீங்க எல்லாரும் உணர்வீங்க. அதை நான் இருந்து பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். இந்த பிஎஃப்இஎஸ்ஐங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, உங்களுக்கு தெரியாது. இதுக்காக 3 வருஷம் போராடி இருக்கும். 3 வருஷம் போராடி இருக்கும். ஒரு முறையும் ரிஜெக்ட் சாரை வேணா கேட்டுப்பாரு, இஎஸ்ஐல இருக்காரு. எல்லாரும் டவுட், இது எப்படி நடக்கும். எல்லா நேரத்திலையும் வந்து ஃபெயிலியர் 3 வருஷமா எல்லாமே நடக்கல. அப்போ வந்து உண்மையா வந்து இந்த நேரத்துல நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் எல் முருகன் சாருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புறேன். ஏன்னா அவர் வந்து சென்ட்ரல் இருக்கிற லேபர் மினிஸ்டர் அவங்க அஃபீஷியல்ஸ் வர சொல்லி இது எப்படி பண்ணா இவங்க வரும். ஏன்னா நம்மளோட ஒரே மைனஸ் என்னன்னா இன்னைக்கு வந்து இவர் ப்ரொடியூசர், நாளைக்கு அவர் ப்ரொடியூசர், நாளைக்கு அவர் ப்ரொடியூசரு. அப்போ யாரு பெர்மனண்டான எம்ப்ளாயரே இல்லாம நீ எப்படி இது பண்ணுவோம், எம்ப்ளாயி இஎஸ்ஐ எப்படி கலட்ட முடியும்? அப்போ நமக்கு நாமே முதலாளி, நமக்கு நாமே தொழிலாளி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ஃபெஸ்ராங்கிறது. ஏதோ வெளியே இருக்கிற ஒரு பாடின்னு வந்து கொஞ்சம் பேருக்கு இப்போ வந்து ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஃபெஸ்ராங்கிறது பெப்சியால் இயங்கப்படுகிற ஒரு அமைப்பு. இது என்ன, நமக்கு ஒரு முதலாளிவோ நம்ம ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணிட்டோம். இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான கோடி இஎஸ்ஐ கிளைம் பண்ணாம போனோம். சார் ஒன்னும் கேட்டு பாருங்க, பல்லாயிரக்கணக்கான கோடி கிளைம் பண்ணாம இருக்கு, அவங்க கட்ட பணம் அப்படியே இருக்கு. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட வந்து நான் இருக்க சொல்லியிருக்கேன் கொஞ்சம் சில பேர்கிட்ட, இப்ப நீங்க எல்லாரும் இருக்கிறதா சொல்றேன், அதுக்கு உதவி பண்ண ஒரு சார் தான். அவர் வந்து அழுதுட்டு என் ஒய்ஃபுக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவர் வந்து 20 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க, ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் டிரான்ஸ்ஃபர், டோனர்ஸ்லாம் ரெடியாக இருக்காங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. நான் சொன்னேன், சமையல் எடுத்தாலும் 20 லட்சம்லாம் பண்ண முடியாது, ஒரு 1000 2000 10,000 50,000 வரைக்கும் பண்ணலாம்னா 50,000 வச்சும் பண்ண முடியாது. பேச்சுவாக்கில் அவர் சொன்னார், சார் நான் வந்து செக்யூரிட்டியாக கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு சரியான வாய்ப்பு இல்லாதால எனக்கு இஎஸ்ஐ கார்டு இருக்குன்னு. அப்போ அதில் ட்ரை பண்ணலாமே என்ன? இல்லை சார் அது வந்து அமௌண்ட் அதிகமாகச்சுன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்களான்னு. உடனே வந்து ரமேஷ்குமார் சாருக்கு ஃபோன் பண்ணேன், சார் இது மாதிரி எங்கள் மெம்பர் இருக்காரு, நீங்கள் அவர் நேராக வர சொல்லுங்கன்னு. சார் வந்து வெரிஃபை பண்ணி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்தாரு. 20 லட்சம் ரூபாய் இது வந்து ஒரு பைசா செலவு இல்லாமல் அந்த இது முடிஞ்சது. இது மாதிரி இஎஸ்ஐங்கிறது வந்து 21,000 சம்பளம் வாங்குற தொழிலாளர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இது எல்லா யூனியன்ல 21,000 சம்பளம் ரெகுலரா வாங்குறோம். ஒரு மாசம் நம்ம 50,000 வாங்குவோம், ஒரு மாசம் 3 மாசம் சம்பளமே இல்லாம இருப்போம். அது ஈக்குவலைஸ் பண்ணி 6 மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்காத தொழிலாளர்கள் 80% நம்ம பேர்கிட்ட இருக்காங்க. 25,000 தொழிலாளர்கள்ல 21,000 தொழிலாளர்கள் வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கம்மியா ஒர்க் பண்ணுவாங்க, சம்பளம் வாங்குறாங்க. இவங்க எல்லாருக்குமே அந்த தகுதி இருக்கு, எல்லாருமே அந்த யூஎஸ்சிக்குள்ள பெனிஃபிட் அடையலாம். உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் இருக்கு. அது மத்தியானம் வந்து அது தனியா செஷன் முடியும் போது அதை வச்சு அவங்க சொல்லுவாங்க. அப்ப இதை வாங்கறதுக்காக சில நேரங்கள்ல நான் வந்து பல சங்கங்களை வந்து
நான் கொஞ்சம் வலிஞ்சு பேசியிருக்கேன், கடிஞ்சு பேசியிருக்கேன். அது போல இந்த அமைப்புல யாரும் தனியா சேர முடியாது. இந்த நம்ம சங்கங்களோட எந்த அதிகாரமும் இதனால பறிபோகாது. சங்கத்தின் மூலம் மட்டும்தான் ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணும். எப்படி சங்கத்துல இருந்தா நான் எப்படி பெப்சி பிரசிடென்ட் ஆக முடியும்? நான் வெளியே தான் வர முடியுமா? என்னதான் இப்ப நடிகர் விஷால் வந்து நடிகர் சங்கத்துல பெரிய ஆளா இருந்தாலும், ரஜினி சார் பெரிய ஆளா இருந்தாலும், அவரு ஒருவேளை நம்ம இருக்கிற டப்பிங் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன்ல பிரசிடென்ட் ஆகி வந்தாதான் பெப்சி பிரசிடென்ட் ஆக முடியும். அது போல இந்த ஃபெஸ்ரால மெம்பர் யார் ஆக முடியும்னா, பெப்சில இருக்கிற மெம்பர்ஸ் இருந்தா மட்டும்தான் பெப்சி ஃபெஸ்ரால மெம்பர் ஆக முடியும். அப்ப வெளியே இருந்து யாரும் அதுல உள்ள ஜாயின் பண்ண முடியாது. இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. இது நடக்க கூடாதுங்கிறதுக்காக சில பேர் நமக்கு ராங்கான நியூஸ் கொடுக்குறாங்க. இது ஏன் கொடுக்க கூடாதுன்னு இப்ப வந்து, அதாவது வந்து கொடுக்கறதையும் கொடுத்தா கூட பக்கத்து சொல்றான், ஏன் இது பண்றேன்னு. நாங்க வந்து சிவா சார் சொன்ன மாதிரி, தேரான் சார் சொன்ன மாதிரி 6 மாசம் அவங்களுக்கு சலாம் போட்டு சலாம் போடுறதுன்னா சலாம் போறது இல்லை சார், அப்படி பண்ணிக்கலாம் சார், உங்களுக்கு என்ன வேணும் சார், இது விதிமுறையா மாத்தி கொடுத்துடலாம் சார், உங்களுக்கு என்னென்ன வேணும். விஷால் சார், நாங்க ஏற்றுக்கொண்ட விதிமுறைகள் வந்து தயாரிப்பாளர் வந்து கடைபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு 40% அவங்க செலவு மிச்சமாகும் சார். எந்த திட்டமும் இல்லாம படம் எழுப்புவதால நீங்க நஷ்டம் அடைகிறீங்க. அது எங்களோட 1000 ரூபாய் சம்பளம் தான் அதுல பிரச்சனை, நீங்க காரணம் சொல்றீங்க. எங்களால என்ன நஷ்டம்? திட்டமிடுதல் இயக்குனரோட செயல். அதை இயக்குனர் சரியாக செயல் பண்ணி, அந்த திட்டமிடுதலுக்கு தயாரிப்பாளர் சரியாக ஃபண்டிங் பண்ணி, அதுக்கு சரியாக நடிகர்கள் நடந்த அந்த நேரத்துக்கு வந்தாங்கன்னா இன்னைக்கு 1 கோடி ரூபாயில் எடுக்கிற படம் 60 லட்சம் ரூபாயில முடியும் சார். 40 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து லாபம் தயாரிப்பாளருக்கு. இது நாங்க ஒத்துக்கிட்டு இருக்கோம், ஒத்து சைன் பண்ணிருக்கோம் சார். என்ன தெரியுமா சைன் பண்ணிருக்கோம்? கொடுத்த பட்ஜெட்டை விட அதிகமாக போனால் எங்களுடைய சம்பளத்திலிருந்து பிடித்துக் கொள்ளலாம்னு டைரக்டர்ஸ் யூனியன் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க சார். இது வரைக்கும் இந்த 100 வருஷம் சரித்திரம் நடந்திருக்கா? உங்க தயாரிப்பாளருக்கு இதை விட நாங்க என்ன சிறப்பு பண்ணணும்? நாங்க சொன்ன ரேட்ல படம் எடுத்து கொடுக்குறோம், சொன்ன டைம்ல படம் எடுத்து கொடுக்குறோம், சொன்ன பட்ஜெட்ல படம் எடுத்து கொடுக்குறோம் நாங்க சொல்லியிருக்கோம். இஃப் அட் ஆல் ஆர்டிஸ்ட் நேரத்துக்கு வரணும், ப்ரொடியூசர் தனியான நேரத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் நீங்க பண்ணாம எங்களை வந்து இது பண்ணாதீங்க. அப்போ நாம எல்லாரும் ஒன்று சேரும் போது உங்களுக்கு இன்னைக்கு இந்த நஷ்டம் 40 லட்சம் ரூபாய் குறையுது. தயாரிப்பாளர்களும் ஒன்று நான் சொல்றேன், நீங்க 1 கோடி ரூபாயில படம் எடுக்கிறீங்க, எங்களுக்கு எவ்வளவு தெரியுமா சம்பளம் கொடுக்குறீங்க? எங்களுக்கு நான் சொல்றது, தொழிலாளர்கள் நீங்க கொடுக்கறது 15 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்க. 1 கோடி ரூபாயில் திரைப்படம் எடுக்கும் போது 15 லட்சம் ரூபாய் திரைப்படம் கொடுக்கும். அது போல இப்போ வந்து இப்போ லேட்டஸ்டா ஒரு படம் நடந்துட்டு இருக்கு. இப்போ விஜய் சாரோட படம் நடந்திருக்கு. இது இப்போ அதனோட பட்ஜெட் 400 கோடின்னு சொன்னாங்க. இப்ப எங்களுக்கு அவங்க கொடுத்த சம்பளம் வந்து 20 கோடி ரூபாய். எவ்வளவு பர்சன்ட் பாருங்க சார்? 5% சார். நீங்க 100 ரூபாயில் ஒரு படம் எடுக்கும் போது 5 ரூபாய் தான் எங்களுக்கு சம்பளமா கொடுக்குறீங்க. இப்ப இந்த 5 ரூபாய் எங்களுக்கு கொடுக்காம நீங்க படம் எடுத்துருங்க சார், எங்களுக்கு வேணாம் சார், உங்களுக்கு லாபம் வந்துருமா? என் கேள்வி அதுதான். இப்ப உங்க நஷ்டம் எவ்வளவு வருது? 100 ரூபாய் நஷ்டம் வருது உங்களுக்கு. பல படங்களுக்கு 100 ரூபாய் நஷ்டம். எங்களால நஷ்டமா? சரியான திட்டமிடுதல் இல்லாமலும், சரியான மார்க்கெட் பண்ண முடியாததாலும், சரியான ஒற்றுமை இல்லாததாலும் நம்ம படத்தை எல்லாம் ஃப்ரீயா நீ கொடுக்குறீங்க ஓடிடிக்கு. ஏன் அது சரி பண்ணி முறைப்படுத்தி கொடுக்க முடியல? நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது சரியான நேரத்தில் ரிலீஸ் ஆகுதா? சரியான திரையரங்கு ரிலீஸ் ஆகுதா? இன்னைக்கு 1 கோடி பேர் நம்ம படத்தை பாக்குறாங்க. ஒரு பாட்டுல 1 கோடி ரூபாய் பணம் வருது. அதையெல்லாம் தயாரிப்பாளருக்கு வருதா? அப்போ இதையெல்லாம் சரி பண்ணி தயாரிப்பாளர்களை நீங்களும் காப்பாத்துனீங்கன்னா, நடிகர்கள் தான் நான் சொன்ன 80% உங்களோட பொறுப்பு தான். ஏன்னா லாபத்தில் 80% நீங்கள் தான் வாங்கிக் கொள்கின்றீர்கள். உங்களுக்கு 80% உங்களுக்கு தான் பொறுப்பு இருக்கு. எங்க பொறுப்பு இல்ல, வந்தோம் மேக்கப் போட்டோம் நடிச்சோன்னு மட்டும் போயிடாதீங்க. நடிகர் சங்கமா நான் சொல்லல, நடிகராக கூட உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. அதனால தயவு செய்து அந்த எல்லாரும் ஆன் டைம்ல வர்றது, சொன்ன பட்ஜெட்ல வந்து சொல்றது, சொன்ன தேதியை மாத்தாம எல்லாரும் டேட் கொடுக்குது. இயக்குனர் உட்பட, தயாரிப்பாளர் நடிகர் உட்பட, எல்லாரும் உட்பட அந்த டைம் வந்து பங்க்சுவாலிட்டி நடந்ததுன்னா 40% நஷ்டம் தயாரிப்பாளர் குறையும். அப்போ இங்க வர தயாரிப்பாளர்லாம் எப்படி வராங்கன்னா, வெளியேந்து 100 பேரை நாங்க கூட்டு வரோம். டெய்லி ஒரு தயாரிப்பாளரை, ஒரு மேனேஜரோ, ஒரு அசிஸ்டன்டோ சரி பண்ணி கூட்டு வரான். அவன் அடுத்த வருஷம் செத்து போறான். மறுபடியும் இன்னொரு தயாரிப்பாளர் கூட்டு வரான். ஒரு வருஷமும் 200 தயாரிப்பாளர்கள் காணாம போகிறாங்க. புதுசா ஒரு 200 தயாரிப்பாளர் அவங்க தான் வாழ வச்சுட்டு இருக்காங்க. அப்ப நிலையா இந்த தயாரிப்பாளர் வாழ வைப்பதற்கு பெப்சி ஏதாவது ஒரு தடையா இருந்தா அந்த தடையை நாங்கள் 100% கலைந்து கொடுக்கிறோம் சொல்றோம். எங்களால ஒரு பிரச்சனை இல்லாம, எங்களால நஷ்டமா, எங்களால காலதாமதமா, எங்களால ஏதாவது குறையா,
அனைத்து தொழிலாளர்கள் சார்பாக நான் உங்களுக்கு ஒரு உறுதியை கொடுக்குறேன். அந்த எல்லா விஷாலுக்கு மட்டும் இல்லை சார், தியாகராஜன் சாருக்கு, சிவா சாருக்கு, எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னா, இந்த உறுதியை சொல்றது என்னன்னா, எங்கள் தயாரிப்புல இருக்கிற தொழிலாளர்களோ தொழில்நுட்ப கலைஞர்களோ இவர்களால பிரச்சனை இருக்கு அப்படின்னா நாங்கள் அதை சரி செய்து தருகிறோம். எங்கள் மீது குறை சொல்லாதீர்கள், எங்கள் வாழ்வை அழிக்காதீர்கள். இதுதான் உங்க எல்லாருக்கும் நான் வைக்கிற வேண்டுகோள். தயவுசெய்து தப்பா பேசினா மன்னிச்சிடுங்க. நான் தப்பா பேசல. அது சில நேரம் உண்மை வலிக்கும், ஆனா பேச முடியாம இருக்க முடியாது. உண்மையை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறதால நான் சொல்றேன். நல்ல வேலையா நீங்க நான் பேசும்போது நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க உங்களுடைய முயற்சி, இப்ப இங்க இது வேண்டாம், முயற்சி பண்ணி இதை எப்படி சரி பண்ண முடியும் மட்டும் நீங்க தயவு செய்து யோசிக்கணும்.